அடிக்கிற குளிருக்கு சுட சுட இந்த தோசையும் சட்னியும் இருந்தால் பர்ஃபெக்ட் காம்போங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, 8 காஞ்ச மிளகாய், 2 சின்ன சைஸ் வெங்காயம், இது போட்டுட்டு ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, இதுதாங்க இந்த சட்னிக்கு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூட 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா இந்த சட்னி நல்லா இருக்குங்க. இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக